வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க பகிர்ந்துகிட்ட சசி தரூரோட இருண்ட காலம் புத்தகத்தை பத்தி தான். வணக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதான்னு ஒரு பெரிய விவாதம் எப்பவுமே இருக்கு இல்லையா? ஆமா, ரெண்டு பக்கமும் வாதங்கள் இருக்கு. ரயில்வே, ஜனநாயகம், சட்டம்னு நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது. ஆனா இந்த புத்தகம் இது ஒரு மிகப்பெரிய சுரண்டல்னு ரொம்ப ஆழமா ஆதாரங்களோட பேசுது. கண்டிப்பா. அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியோட உண்மையான விலை என்ன, அவங்க கொண்டு வந்ததா சொல்லப்படுற அந்த நன்மைகளுக்கு பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் என்ன, இத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். நிச்சயமா. இந்த விவாதத்தை நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல சில புள்ளி விவரங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்பர்ஸ் உண்மைய பளிச்சுன்னு காட்டிடும். சரி. பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 1700கள்ல உலக பொருளாதாரத்துல இந்தியாவோட பங்கு சுமார் 25%. 25%? ஆமா, யோசிச்சு பாருங்க. உலகத்துல உற்பத்தியாகிற 4 பொருள்ல 1 இந்தியாவோடது. சுகைதிஸ்னே. ஆனா 200 வருஷ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் 1947ல நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ நம்ம பங்கு வெறும் 4%க்கும் குறைவா சரிஞ்சிடுச்சு. ஒரு நிமிஷம். 25%ல இருந்து 4%? இது ஏதோ வியாபாரத்துல ஏற்பட்ட சரிவு மாதிரி தெரியலையே. இது ஒரு முழுமையான வீழ்ச்சி. அதுதான். இது தற்செயலா நடந்ததா இல்ல திட்டமிட்டு செஞ்சதா? இந்த புக் என்ன சொல்லுது? இதுல தற்செயல்னு சொல்ல எதுவுமே இல்ல. இது ஒரு திட்டமிட்ட கொள்கையோட விளைவுதான்னு இந்த புக் ரொம்ப தெளிவா சொல்லுது. உதாரணத்துக்கு இந்தியாவோட ஜவுளி தொழில் எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல உலகத்துக்கே துணி ஏற்றுமதி செஞ்ச நாடு நம்மது. ஆமா. ஆனா பிரிட்டிஷ் ஆட்சியில உலக ஜவுளி ஏற்றுமதியில நம்ம பங்கு 27%ல இருந்து வெறும் 2% குறைஞ்சிடுச்சு. 27ல இருந்து 2? ஆமா. என்ன நடந்ததுன்னா, அவங்க இந்தியாவை ஒரு மூலப்பொருள் சப்ளையரா மாத்துனாங்க. இங்கிருந்து தருத்திய மலிவா வாங்கி அவங்களோட மான்செஸ்டர் மில்கள்ல துணியாக்கி அதே திரும்ப இங்க கொண்டு வந்து அதிக விலைக்கு வித்தாங்க. அப்போ நம்ம உள்நாட்டு தொழில்கள் எல்லாமே முடங்கி போச்சு. அதுதான் நடந்தது. ஜவுளி மட்டும் இல்ல, கப்பல் கட்டுற தொழில்ல இந்தியா ரொம்ப பேர் போனது. ஆனா பிரிட்டிஷ் சட்டங்கள் இந்திய கப்பல்களை பயன்படுத்த தடை விதிச்சு அவங்களோட கப்பல்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தது. அதே மாதிரி வுட்ஸ் எக்குன்னு ஒரு தரம் வாய்ந்த எஃகு இங்கு தயாரானது. அதையும் முடக்கிட்டாங்க. மொத்தத்துல ஒரு திட்டமிட்ட தொழிலளிப்பு நடந்திருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த 25%லிருந்து 4% சரிவுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பணச்சுரண்டல் நடந்திருக்கணும். அதத்தான் ட்ரெயின் ஆஃப் வெல்த்னு சொல்றாங்களா? அதேதான். அதுதான் செல்வ சுரண்டல் கோட்பாடு. இது வெறும் கொள்ள மாதிரி இல்ல, ஒரு சிஸ்டமேட்டிக் சுரண்டல். இதுக்கு ஆரம்ப புள்ளி எது? இதுக்கு ஆரம்ப புள்ளி 1757ல நடந்த பிளாசி போர். அந்த போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராபர்ட் கிளைவ் வங்காள கருவூலத்திலிருந்து மட்டுமே சிமரதே திமிழ்ல கணக்கு போட்டா கிட்டத்தட்ட 250 மில்லியன் பவுண்டுகளை இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போனார். அது வெறும் ஆரம்பம்தான். ஆமா, அது ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் வரி விதிப்பு ஒரு பெரிய ஆயுதமா மாறுச்சு. வரி எந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்த முகலாய மன்னர்கள் இல்ல மற்ற இந்திய ஆட்சியாளர்கள் விதிச்சதை விட 2-3 மடங்கு அதிகம். அப்படியா? ஆமா. சில நேரங்கள்ல ஒரு விவசாயியோட மொத்த விளைச்சல்ல பாதிக்கு மேல வரியா போயிடும். இந்த புத்தகத்தோட கணக்குப்படி இந்தியாவோட மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட பாதி ஒவ்வொரு வருஷமும் இங்கிலாந்துக்கு போயிருக்கு. இதுல ஒரு கொடுமையான முரண்பாடு இருக்குன்னு சொல்றாங்களே. அதாவது இந்தியாவோட பணத்தை வச்சு இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்கன்னு. அதுதான் இந்த சுரண்டலோட உச்சகட்டம். இந்தியர்கள் கிட்ட இருந்து வசூலிச்ச வரி பணத்தை வச்சுதான் பர்மாவிலிருந்து மெசபடோமியா வரைக்கும் பிரிட்டிஷ் ராணுவம் நடத்தின போர்களுக்கு செலவு செஞ்சாங்க. அந்த ராணுவத்துல இருந்த சிப்பாய்களும் இந்தியர்கள் தானே? பெரும்பான்மையானவங்க இந்தியர்கள். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்ததும் இந்திய வரி பணம் தான். சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா தனது சொந்த அடக்குமுறைக்கு தானே காசு கொடுத்துச்சு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இந்த பொருளாதார அழிவு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பலரும் பிரிட்டிஷார் கொண்டு வந்த ரயில்வே, சட்டம், ஒரு ஸ்திரத்தன்மை இதையெல்லாம் பத்தி பேசுறாங்களே. இந்த புத்தகம் அந்த நன்மைகளை எப்படி பாக்குது? இந்த புக் அந்த அறிவொளி பெற்ற கொடுங்கோன்மைன்ற கட்டுக்கதையை ரொம்ப தெளிவா உடைக்குது. முதல்ல பஞ்சங்களை பத்தி பேசுவோம். சரி. பிரிட்டிஷ் ஆட்சியில திரும்ப திரும்ப வந்த பஞ்சங்கள்ல மட்டுமே சுமார் 35 மில்லியன் இந்தியர்கள் இறந்திருக்காங்க. 35 மில்லியன். இது நம்பவே முடியாத ஒரு எண். இது 2ஆம் உலகப் போரோட மொத்த உயிரிழப்புகளுக்கு சமமானது. ஆமா. உணவு பற்றாக்குறை மட்டும் இதுக்கு காரணம் இல்லைன்னு புத்தகம் சொல்லுது இல்லையா? அப்போ உண்மையான காரணம் என்ன? அமர்த்யா சென் போன்ற பொருளாதார நிபுணர்கள் இதைத்தான் விளக்குறாங்க. பெரிய பஞ்சங்கள் உணவு பற்றாக்குறையால மட்டும் வர்றதில்ல. அப்போ உணவை பகிர்ந்தளிக்கிறதுல ஏற்படுற தோல்வியால தான் வருது.
ஒரு ஜனநாயக நாட்டுல சுதந்திரமான பத்திரிகைகள் இருந்தா அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஒரு பொறுப்பு இருக்கும். ஆமா, பொறுப்புக்கூறல் இருக்கும். அதனால அங்க பெரிய பஞ்சங்கள் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா பிரிட்டிஷ் இந்தியா ஒரு சர்வாதிகார ஆட்சி. அவங்களுக்கு இந்திய மக்களுக்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய எந்த கட்டாயமும் இல்ல. கிடங்குகள்ல தானியம் இருந்தாலும் மக்கள் பட்டினியில செத்தாங்க. அதுதான் நடந்தது. இதுக்கு சிறந்த உதாரணம், சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியால அந்த மாதிரி ஒரு பெரிய பஞ்சம் வரவே இல்ல. இதுவே ஒரு பெரிய ஆதாரம். சரி, அவங்க கொண்டு வந்த சட்டத்தின் ஆட்சி பத்தி என்ன? சட்டம் எல்லாருக்கும் சமமா இருந்துச்சா? அதுவும் ஒரு பெரிய கட்டுக்கதை தான். அதுக்கு ஜாலியன்வாலாபாக் படுகொலை ஒரு மோசமான உதாரணம். 1919ல அமைதியா போராட்டம் நடத்தின நூற்றுக்கணக்கான மக்கள் மேல ஜெனரல் டயர் கண்மூடித்தனமா சுட உத்தரவிட்டார். ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் பிரிட்டிஷ் ஆட்சியோட மனநிலையை இன்னும் தெளிவா காட்டுது. என்ன நடந்தது? ஜெனரல் டயர் இங்கிலாந்துல ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடப்பட்டார். பிரிட்டிஷ் மக்கள் அவருக்கு நிதி திரட்டி பேரரசை காத்த வீரன்னு சொல்லி ஒரு வாளை பரிசா கொடுத்தாங்க. அப்போ இது ஒரு தனிப்பட்ட அதிகாரியோட குரூரமான செயல் மட்டும் இல்ல? இல்லவே இல்ல. இது இந்தியர்களை பத்தின காலனித்துவ மனப்பான்மையோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு. சட்டமும் அப்படிதான் இருந்துச்சு. எப்படி? ஒரு இந்தியரை கொன்ன வெள்ளைக்காரனுக்கு வெறும் 6 மாசம் ஜெயில் தண்டனை. ஆனா ஒரு வெள்ளைக்கார பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட இந்தியனுக்கு 20 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சட்டம் தோலோட நிறத்தை பார்த்து தான் தீர்ப்பு சொல்லுச்சு. ஆமா, பொருளாதாரம் அழிக்கப்பட்டது, ஆட்சி முறை அடக்குமுறையா இருந்தது. இதோட நீண்டகால சமூக தாக்கம் என்ன? பிரித்தாளும் சூழ்ச்சி கொள்கைய பத்தி இந்த புக் நிறைய பேசுது இல்லையா? ஆமா. பிரிட்டிஷார் வர்றதுக்கு முன்னாடி இந்தியால ஜாதி மத பிரிவினைகளே இல்லையா? இல்ல அவங்க இது உருவாக்குனாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. பிரிவினைகள் இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, ஆனா அது இவ்ளோ இறுக்கமா இல்ல. ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து வாழ்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ பிரிட்டிஷார் என்ன செஞ்சாங்க? அவங்க ஏற்கனவே இருந்த இந்த பிரிவுகளை தங்களோட ஆட்சிக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதை இன்னும் ஆழமாக்கி கடினமா மாத்திட்டாங்க. இது அவங்க எப்படி செஞ்சாங்க? ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இதுக்கு அவங்க பயன்படுத்தின முக்கியமான கருவி மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது சென்சஸ். சென்சஸா? ஆமா, முதல் முறையா இந்தியர்களை ஜாதி மதம்னு சின்ன சின்ன பெட்டிகளுக்குள்ள அடைச்சாங்க. அதுவரைக்கும் நீங்க யாருன்னு கேட்டா நான் இந்த ஊர்க்காரன் சொன்ன ஒருத்தர், சென்சஸ்க்கு அப்புறம் நான் இந்த ஜாதிக்காரன் இல்ல நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்ப சமூக அடையாளங்கள் ரொம்ப இறுக்கமா மாறிடுச்சு. அதுதான் நடந்தது. இதோட அரசியல் விளைவு என்னவா இருந்துச்சு? இத அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு தெளிவான உதாரணம் இருக்கு. 1885ல ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் எல்லா மதத்தினரையும் உள்ளடக்கின ஒரு மதச்சார்பற்ற அமைப்பாதான் தொடங்குச்சு. ஆமா, அதோட முதல் தலைவர்கள்ல எல்லா மதத்தினரும் இருந்தாங்க. ஆனா இதை பார்த்த பிரிட்டிஷார் இது ஒரு இந்து ஆதிக்க அமைப்புன்னு முத்திர குத்தி இதுக்கு போட்டியா முஸ்லிம்களுக்குன்னு தனியா ஒரு அமைப்பு வேணும்னு தூண்டிவிட்டாங்க. அதோட விளைவுதான் 1906ல முஸ்லிம் லீக் உருவாக்கப்பட்டதும். அப்போ இந்த கொள்கையோட உச்சக்கட்டம்தான் இந்திய பிரிவினையா? இந்த புத்தகம் அப்படிதான் வாதிடுது. இந்துக்களும் முஸ்லிம்களும் பல நூற்றாண்டுகளா ஒன்னாதான் வாழ்ந்தாங்க. அவங்க கலாச்சாரங்கள் பின்னி பிணைஞ்சுதான் இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷாரோட தனித்தொகுதிகள், மத அடிப்படையிலான பிரதிநிதித்துவம் மாதிரியான கொள்கைகள் 2 சமூகத்துக்கு நடுல ஒரு அரசியல் பிளவா உருவாக்குச்சு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவை கண்ட்ரோல்ல வைக்க அவங்க பயன்படுத்தின கருவிதான் இந்த மத பிரிவினை. ஆனா கடைசியில அந்த பிரிவினையால தான் இந்தியாவை ஒன்னா வச்சுக்க முடியாம போயிடுச்சு இல்லையா? ஆமா, அதுதான் இதில் உள்ள முரண். அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நாம சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து பார்க்கலாம். முதலாவது, பொருளாதார சுரண்டல்கிறது தற்செயலா நடந்ததில்ல. அது இந்தியாவை ஏழ்மைப்படுத்தின ஒரு திட்டமிட்ட செயல். சரி. 2வது, ரயில்வே சட்டம்னு அவங்க கொண்டு வந்ததா சொல்லப்படுற நன்மைகள் எல்லாமே முதல்ல பிரிட்டிஷ் நலனுக்காகவும் அவங்களோட ஆட்சியை வலுப்படுத்தவும் தான் வடிவமைக்கப்பட்டது. ஆமா. 3வது, இந்தியாவோட சமூக பிளவுகள் உள்நோக்கத்தோட ஆழமாக்கப்பட்டு அதோட விளைவுகளை நாம இன்னைக்கும் சந்திச்சுட்டு இருக்கோம். சுருக்கமா, காலனித்துவ ஆட்சியால இந்தியா பயனடைஞ்சதுங்கிறது ஒரு கட்டுக்கதை. அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி கொடுக்கப்பட்ட மனித மற்றும் பொருளாதார விலை மிக அதிகம்ங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மையவாதம். வரலாறுங்கிறது நம்மள ஆறுதல் படுத்துறதுக்கு இல்ல, அதுல இருந்து பாடம் கத்துக்கிறதுக்கு. நிச்சயமா. பிரிட்டிஷ் ஆட்சியோட இந்த இருண்ட பக்கத்தை நாம நேருக்கு நேர் பாக்குறது இன்னைக்கு நாம சந்திக்கிற பல சவால்களை புரிஞ்சுக்க உதவும். இந்த புக்ல இருந்து ஒரு கடைசி சிந்தனை.
ஓரினச் சேர்க்கைய குற்றமாக்குற பிரிவு 377 மாதிரியான விக்டோரியா கால சட்டங்களை பிரிட்டிஷார் இந்தியால திணிச்சாங்கன்னு இதுல விவரிச்சிருக்காங்க. வேடிக்கை என்னன்னா, பிரிட்டன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா இந்தியா மாதிரி நாடுகள்ல அதோட தாக்கம் பல வருஷமா நீடிச்சுது. இது உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? காலனித்துவத்தோட நீடித்த மரபுகள் அது உடைச்ச பொருளாதாரத்துல மட்டும் இல்லாம அது விட்டுட்டு போன சமூக மற்றும் சட்ட ரீதியான தப்பெண்ணங்கள்லயும் தங்கியிருந்தா ஒரு சமூகம் தன்னோட சிந்தனையிலிருந்தும் சட்டங்கள்லிருந்தும் எப்படி உண்மையா விடுதலை அடையும்?